ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு. அப்ப அதிகாலை எழுந்த உடனே ஆபிரகாம் எதை செய்ய தீவிரப்படுகிறார் என்றால் தேவன் தனக்கு சொன்னதை செய்வதற்கு. ஆமா, இந்த வார்த்தை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்ல விரும்புகிறேன். டெய்லி நம்ம எழும்பும் போது எதை செய்ய தான் எழும்பணும் தெரியுமா? ஆண்டவர் உம்முடைய விருப்பத்தை செய்வதற்காக எழும்புறேன். ஆபிரகாம் இந்த காலை நேரத்தில் எதுக்கு எழும்புனீங்க? நீங்க அவர் சொன்னதை செய்யறதுக்கு, அவர் என்னை பார்க்கிற வேண்டிய இடத்துல நான் நிற்பதற்கு, அவர் இன்னைக்கு என்கிட்ட என்ன செய்ய சொன்னார் அதை இப்படி டெய்லி நம்முடைய ஜெபம் இருக்குமானா காலையில் எழும்புற ஆண்டவரை இன்னைக்கு எனக்கு உயிர் தாங்க. எதுக்குப்பா உயிர் தரணும்? எப்படியோ வாழ்வதற்கல்ல, உமக்காக வாழ்வதற்கு. நீங்க என்ன என்கிட்ட எதிர்பார்க்கிறீங்களோ அதுதான் பவுல் சொல்லுகிறார். தேவன் தருகிற கிருபையை நான் விருதாவாக்குகிறதில்லை. காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்குது? புதிய டெய்லி புது நியூ கிரேஸ் தந்து ஆண்டவர் எழும்ப பண்றார். அந்த கிருபை எழும்ப பண்றது விருதாவாக்க அல்ல, அந்த கிருபை விருதாவாக்காமல் நடப்பதற்காக. அதிகாலையில் எழுந்து அவன் எதற்கு நேராய் புறப்படுகிறான் என்றால் எதையோ செய்ய அல்ல. அன்பு சபையே, அன்பு சகோதர சகோதரி, கர்த்தர் வெளிப்பட வேண்டுமா? டெய்லி உங்களுடைய நடை எதை பார்த்து இருக்கணும் தெரியுமா? கர்த்தர் எதை சொன்னார் அதை செய்யறதுக்கு. அதனாலதான் சங்கீதக்காரன் 143வது சங்கீதத்தில் 8-7 வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். வாசிங்கள். ஆமா, 8வது வசனத்தை வாசிங்கள். முதலாவது, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். ஆமென். 7வது வசனத்தில் சொல்றார், கர்த்தாவே சீக்கிரமா எனக்கு செவிகொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது, நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை. இத ஒரு மொழிபெயர்ப்புல இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே எனக்கு உங்களை காண்பிங்க ஆண்டவரே என்றார். ஆமென். நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு எனக்கு உங்களை காண்பிங்க ஆண்டவரே சொல்லிவிட்டு அடுத்த வசனத்துல தான் சொல்றாரு, காலையில உங்களுடைய கிருபையை கேட்க பண்ணும். என்னப்பா கிருபை? எதற்காக கிருபை கேட்கணும்? நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டும். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து புறப்படுறான். எதுக்குப்பா புறப்படுற? எங்க புறப்படுற? எதுக்கு புறப்படுற? தேவனுடைய விருப்பத்தை செய்ய. ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பும் போது எதை எதிர்பார்த்து எழும்புகிறோம்? எதை செய்ய எழும்புகிறோம்? அதிகாலையில் எழும்புனதும் நம்முடைய விருப்பம் இதுவா இருக்குது, ஆண்டவர் இன்னைக்கு நீங்க விரும்புறதுல நான் நிக்கணும், நீங்க விரும்புறத நான் செய்யணும். உங்களுக்கு விருப்பம் இல்லாத எதையுமே நான் செஞ்சிடக்கூடாது. ஹல்லேலூயா.